Hey guys, எப்பா இன்னைக்கு டே 4. என்னடா டே 3 டே 4லாம் டக்குன்னு வருதுன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக மழை, அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இப்போ முருதேஸ்வர்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். எப்படி போகிறேன்னா, மைசூர் போய் போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் மைசூர் போய் இங்கேருந்து 360 கிலோமீட்டர் 370 கிலோமீட்டர் வருது. அது இல்லாமல் இப்போ நான் 7.5 மணி நேரம் என்னமோ டைம் காமிக்குது. மணி இப்போ 2, 7.5 மணி நேரம்னா மைசூரில் நான் ஹால்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இடையில வந்து அந்த சைடு திம்பம் அப்படி தான் போய் ஆகணும். மைசூர் போனால் அந்த ரூட்டு தான், திம்பம் வழியாக தான் போய் ஆகணும். திம்பம் ரூட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலேயே வண்டியை விட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் ஒரு நாள் நான் மைசூர்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ண முடியாது. அதனால் நான் இப்போ எப்படி எடுக்க போகிறேன்னா, பெங்களூர் ரூட் எடுத்து போகிறேன். பெங்களூர் இங்கேருந்து சிக்மங்களூர், பெங்களூர், அப்படியே அங்கேருந்து கிருஷ்ணகிரி, ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், முசிறி, இதுதான் ரூட்டு. நான் ஸ்டாப்பாக தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா தூக்கம் எதுவும் வர மாதிரி ஐடியா இல்லை. நல்ல தூக்கம் நைட்டு. அதனால தான் மழை இல்லாமல் இருக்கும். அப்படியே கோபுரம் எடுத்து மாட்டி சரி வீடியோ ஷூட் அவுட் பண்ணலான்னு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இடையில பார்த்தேன். ஃப்ரெண்டு மீன்ஸ் என்னன்னா அப்படியே இடையில பார்க்குறவங்க தான். அவர் சொன்னார் இந்த ரூட் நல்ல சீனரிக்காக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அவர் இங்கிலீஷில் சொன்னார், கன்னடத்தில் புரியல எனக்கு. அப்புறம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியறதுனால வச்சு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கிட்டலாம் இதுலேயே 60 கிலோமீட்டர் போனால் சிக்மங்களூர் வருமா? சேம் ரோடு தானே. அப்பா ஒருத்தர் ஆட்டோக்காரன் நடந்தார், அவர்கிட்ட கேட்டேன். பரவாயில்ல, ஒரு சிலர் பேசுகிறது அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம பேசுகிறத. பட் அவங்களும் சொல்கிறது நம்மளுக்கும் புரியுது. இந்த ரூட்டை பாருங்க, அப்பா வேற லெவலாக இருக்கு. இப்படியே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 150 கிலோமீட்டருக்கு இப்படி தான் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல் ஃபாரஸ்ட்டாக. எப்படியும் எனக்கு ஒரு 6 மணிக்குள்ளே இந்த ஃபாரஸ்ட்லாம் விட்டு தாண்டி வெளியே போயிட்டு சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் சந்தோஷம். ஏன்னா அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அது இல்லாமல் மழை வேறு லைட்டாக அப்படியே தூறல் போட்டுகிட்டே இருக்கா, வானம் மூடிக்கிட்டே இருக்குது. அதனால் எப்போ மழை வரும்னு கெஸ் பண்ணவும் முடியல. இந்த ரூட்டு போய் ஏதோ ஒரு பெரிய ரோட்டோட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து அப்படியே மெயின் ரோடு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். மேப்பில் பார்த்து அதான் காமிச்சிது. ரூட்டுக்கிட்ட மாற்றி விட்டு போகாம தான் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்றைக்கி ஒரு நாள், அது இல்லாமல் நாளைக்கு நான் லீவு தான். ஏன்னா எப்படியும் நான் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கே காலையில் ஆயிரும் நினைக்கிறேன். எப்படின்னு ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே ஆயிரும் நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு. எப்படின்னு தெரியல. பட் மேப்பில் 15 மணி நேரம் காமிக்குது. இந்த ரூட்லாம் பார்த்தா எனக்கே ஒரு கெஸ்ஸு கிடச்சிருச்சு. இது இல்லவா ரோடு? டைம் பார்த்தீங்கன்னா 2:10 கரெக்டாக. இன்னும் சிக்மங்களூருக்கு 47 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. அப்படி தான் சொன்னார். ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன். ஒரு 3:30 மணி அதுக்குள்ளே போயிடலாம், சிக்மங்களூர் போயிடலாம். சிக்மங்களூர்லேருந்து பெங்களூர் அப்படியே போகிறதுக்கு, பெங்களூர்லாம் இன்றைக்கி நைட் ஆயிரும் 9 மணி. எனக்கு தெரிஞ்சு 9 மணி ஆயிரும் பெங்களூர் போகிறதுக்கே. 9-9:30 ஆயிரும். அங்கேருந்து நான் அவுட் ஆகி வெளியே போகிறதுங்கிறது டைம் ஆயிரும். பட் இன்றைக்கி எதுவும் தூங்கக்கூடாதுன்னு மட்டும் ஒரு வேண்டுதல் இருக்குது. ஏன்னா 2 நாள் முன்னாள் நைட்டும் நல்லா தூங்கினேன், நேற்று நைட்டும் நல்லா தூங்கிட்டேன். இந்த நாள் நல்லா தூங்கினேன்னா தூங்கக்கூடாதுன்னு நினச்சி வந்து டேரெக்டாக அழுத்திடலான்னு பார்த்தேன் பெங்களூரு. பட் ஆனால் முடியல, அந்தளவு தூக்கம் தள்ளிருச்சு. அதனால் அப்படியே தூங்கிட்டேன். இடையிலேயே அங்கே ஒரு ரூம் போட்டு கண்ணூர் தாண்டி கரெக்டாக அடுத்த நாள் காலையில் கிளம்புறேன். எனக்கு அந்த ரெட் அலர்ட் மெசேஜ் வருது கேரளா கவர்மெண்ட்லேருந்து. இந்த மாதிரி கண்ணூர், மலப்புரம், அப்படி அந்த சர்க்கிளில் இருக்க ஏரியா ஃபுல்லாகவே, கோழிக்கோடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட்டான். ஸோ மழை ஹெவியாக வரும் அப்படின்ட்டு. அதனால் அப்படியே நான் நல்ல வேலை, நான் அந்த மெசேஜ் வரப்பெல்லாம் எங்கே இதை தாண்டி வந்துட்டேன் நினைக்கிறேன். ஆமாம், கேரளாவே தாண்டிட்டேன். அப்போ தான் எனக்கு அந்த மெசேஜே வந்துச்சு. இருந்தாலும் சரி, கேரளாவில் தானே மழை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தால், இங்கே முருதேஸ்வர் இருந்தால் முருதேஸ்வரில் பாருங்க அடி விழிச்சு எடுக்குது. அந்த மாதிரி பயங்கர மழை. அடப்பாவிலான்ட்டு முருதேஸ்வரில் ஈவினிங் வந்துட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டு அப்படியே பீச் சைடு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நல்லா சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு ரெயின் கவர் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். வாங்கி கவர் பண்ணிக்கிட்டு
அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் நடந்து வந்துட்டு அப்படியே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கம். நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிச்சேன். ஆனால் அந்த ரூமுங்க உண்மையாக சொல்லணுன்னா அந்த ரூமில் பேய் கனவாக வருது எல்லாம். எனக்கெல்லாம் கனவு வரதே பெருசு, இதில் பேய் கனவா ஏதோ போட்டு என்னை அடிக்கிற மாதிரி, யாரோ போய் எங்கேயோ உழுது அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரிலாம் எனக்கு கனவு வந்துச்சு. அட பாவீங்களான்ட்டு நடுராத்திரி 1 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 12:45 இருக்கும் அந்த டைமில். அட போங்கடான்ட்டு திருப்பிக்கிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பேக்கில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்க தள்ளுச்சு. அதனால் பார்க்குறதுக்கு அப்படியே புஷ்பா படம் ஷூட்டிங்கில் வந்துச்சுல அந்த சீன்ஸ்லாம், அதே மாதிரி திடீர்னு இறங்கி கட்டை எடுக்க விடுவாங்களே வெட்டுறதுக்கு நடு ஏதோ விடிய காத்தாலே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அம்மா சைடில் பாருங்கள் அப்படியே தண்ணி ஓடிட்டுருக்கு, ஓட மாதிரி எங்கேருந்து ஓடுன்னு தெரில. முன்னாடி பார்த்தேன், முன்னாடி ஒரு இடத்துல பிரிட்ஜ் ஒன்று போகுது, அது கீழே அவ்வளோ தண்ணி போகுது. அதை நான் கரெக்டாக வீடியோ ஆன் பண்ண பார்த்தேன், அதுக்குள்ளே கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா போக வேண்டிய கிலோமீட்டர் நிறைய இருக்குது, அதனால் அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டேன். செக் போஸ்ட்டா? ஓகே, ஸ்லோ ஃபியூல் பம்ப். ஓகே, அப்படியே போக போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. பாருங்கள் மலையை பாருங்கள், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. மிஸ்டெல்லாம் என்ன ரோட்லேயே ஓட்டுறாரு, பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஆனால் மாடெல்லாம் நடு ரோட்டில் அதோட இடம் தான் இருந்தாலும் இதுதான் வளர்ப்பு மாடாச்சு, அப்படியே நடு ரோட்டில் அலையுதுங்க. ஒன்றும் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். டேய் நான் வைக்கிறேன்டா. ஓகே மலை ஏறணுமா? ஏறிடுவோம். மலையை ஏறி தான் போகணும் போலையா? சரி போவோம். யூட்டன் ஹேர் நம்மளுக்கெல்லாம் ஏறி பழக்கம். கொல்லிமலை எத்தனை வாட்டி ஏறிட்டோம். இது என்ன மலை? நம்ம ஊர் கொல்லிமலை ஏறியாச்சு. ஏற்றுவோம். நல்லா இருக்கு ஆனால் ரோடு பயங்கரமாக. இது வந்து இப்போ போயிட்டுருக்க ரோடே பார்த்தீங்கன்னா NH ரோடு தான், NH 169A. அதை முரட்டு பெண்டெலாம் அதில் வருதுங்க. அல்டிமேட்டு. ஏன்னா ஈரமாக இருக்கா, ஒன்றும் அவ்வளோ பெண்டெலாம் பண்ண முடியாது. இந்த டயரை வச்சுக்கிட்டு ஐயோ கீர் வேறு ஸ்லிப் ஆகுது. வண்டி ஒன்றும் இல்லை, 3 நாளாக மழையிலே அலைஞ்சிட்டு திடீர்னு இல்லை வரவும் வேலையை காமிக்கிது. நீங்கள் பார்த்துக்கிட்டே போகிறாங்க தெரியல. ஓய் என்ன பண்ணுறா? ஓய் இங்கே பாரு அல்டிமேட் வியூ. ஒன்றும் போகணும் போல. ஊருக்கு போனதையும் வண்டியை ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். காய்ஸ் இப்போ போயிட்டுருக்க வேகம் 10ல். ஏன்னா இங்கேருந்து இன்னும் 112 கிலோமீட்டர் இருக்குது சிக்மங்களூருக்கே. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் அவங்க சொன்னதை கேட்டு. அப்பா யாராவது சாப்பிட்லாமா? சாப்பிட்ற மாதிரியே ஹோட்டலே இல்லை எதுவுமே. சரி ஓகே நம்ம போகலாம். பெரிய பசிக்கலை, அதனால் கொஞ்சம் வேகமாக அழுத்தி பிடிச்சி போக வேண்டியதான். கொஞ்சம் கரடு முரடாக ஓட்டுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உட்காந்துருந்தேன்னா எனக்கு பேக்கில் நான் வந்து அல்ல கட்டினது அந்த மாதிரி கட்டி வச்சுட்டேன். பேக்கெலாம் நீ ஆஃப் ரோடே போனாலும் அவராத மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு ரெயின் லேயர் ஒன்று கீழே ஒன்று மேலே ஒன்று பேகுக்கு. அது இல்லாமல் ஒரு பாலித்தீன் கவர், ஃபுல் கவர் மேலே, அதுக்கு மேலே கவர் பண்ணி அதுக்கு மேலே நான் ரோப் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னோடய ஷூஸை வச்சு அதுக்கு ஒரு ரோப் போட்டு இத்தனை ரோப்பு. அது இல்லாமல் அந்த ஹெல்மெட் ரோப் ஒன்று வாங்கினேன் பாருங்கள், அதை ஒன்று அந்த நெட்டு மாதிரி அதையும் அதுக்கு மேலே போட்டு இவ்வளோ கவர் பண்ணி வச்சுருக்கேன் பேகு. ஸோ அதனால் பேக்கை பற்றி பயப்பட தேவையில்ல. என்ன இருந்தாலும் லைட்டாக ஒரு பதட்டம், அந்த கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா பிடுங்கி போச்சு, இல்லை பேக் எங்கே விழுந்துச்சுனே தெரியாமல் கிடக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஹெட்ஃபோனை எடுத்து வச்சேனானே சந்தேகமாக தான் இருக்குது. ஹெட்ஃபோனை எடுத்து வச்சுருந்தேன்னா சந்தோஷம், இல்லை அங்கேயே விட்டுருந்தேனான்னு தெரில. முருதேஸ்வரிலே
இது மட்டும் எனக்கு அப்படியே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டாச்சு, அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா மணி வேற ஆச்சா, 3:15 ஆச்சு. அப்போயே சாப்பிட்டேன். இப்போ மணி கரெக்டாக 3:42. சாப்பிட்டுட்டு இன்னும் பெங்களூருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 270 கிலோமீட்டர் நியர்பை வரும். 270 கிலோமீட்ரு, ஒரு 5 மணி நேரம் டைம் எடுத்துரும். இந்த ரூட்லேயே எனக்கு தெரிஞ்சு 6:30 மணி ஆயிரும். இந்த ரூட்டே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு 6:30 மணி மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு நல்லா இருக்குது. பட் ஆனால் காட் ரோடாக இருக்கா, ஏதாவது குறுக்கால உடையாந்துட்டாங்கன்னா, இல்லை வண்டி வருது ஹார்ன் அடிக்க மாட்டேங்கிறாங்க. பட் டேர்னிங் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கோம். அவங்கலாம் ஹார்ன் அடிக்கிறது இல்லை, சும்மா அப்படியே போட்டு அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ரோடும் வெட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை முடிச்சு விட்ரும். ஸோ அதனால் பார்த்து நிதானமாக போயிட்டுருக்கேன். இப்போ மணி கரெக்டாக 3:42. சாப்பிட்டுட்டு இன்னும் பெங்களூருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 270 கிலோமீட்டர் நியர்பை வரும். 270 கிலோமீட்ரு, ஒரு 5 மணி நேரம் டைம் எடுத்துரும். இந்த ரூட்லேயே எனக்கு தெரிஞ்சு 6:30 மணி ஆயிரும். இந்த ரூட்டே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு 6:30 மணி மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு நல்லா இருக்குது. பட் ஆனால் காட் ரோடாக இருக்கா, ஏதாவது குறுக்கால உடையாந்துட்டாங்கன்னா, இல்லை வண்டி வருது ஹார்ன் அடிக்க மாட்டேங்கிறாங்க. பட் டேர்னிங் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கோம். அவங்கலாம் ஹார்ன் அடிக்கிறது இல்லை, சும்மா அப்படியே போட்டு அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ரோடும் வெட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை முடிச்சு விட்ரும். ஸோ அதனால் பார்த்து நிதானமாக போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:55, அதாவது 4 மணி. ரிட்டர்ன் மழை வர ஆரம்பிக்குது, தூறல் போடுது. ஆனால் இங்கிட்டலாம் கேரளா அளவுக்கு மழை இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் பக்கம் கர்நாடகாங்கிறேன் இந்த சைடு இந்த ரோட்லேயே ஓட்டிட்டேன். அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது, ரொம்ப தூரம் வராதுன்ட்டு. பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்ச நேரத்தில் மொபைலை சீட்டில் வச்சுருந்தேன். மொபைல் எடுக்காமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமோன்னு பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா டேங்க் கவரில் போட்டிருந்தேன். ஓகே ஓகே, இதுக்கு ஒரு டேங்க் பேக் வாங்கிடலான் இருக்கேன். ஏன்னா இந்த பேகு வாங்கினது ஓகே, 600 ரூபாய்க்கு இது ஒர்த்து. பட் ஆனால் பத்த மாட்டேங்குது. டேங்க்கில் கொஞ்சமாக எதுவுமே திங்ஸே கம்மியாக தான் வைக்க முடியுது. எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்டு, வேறு ஏதாவது திங்ஸு, க்ளவுஸு அந்த மாதிரி எதுவுமே வைக்க முடியல. அதான் டேங்க் பேக் ஒன்று வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு பேக் வைக்கலாம், அந்த பேக்கு அது என்ன சொல்கிறாங்க, டாப் பாக்ஸ் பதிலாக இன்னொரு பேக் ஒன்று வைப்பாங்களா, அந்த பேக்கு அது வாங்குவோம் ஃபஸ்ட்டு. நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, மோட்டோவேரில் 3900 ரூபா வருது. 50 லிட்டர் பேக்கு. அப்படியே ரோப் எதுவுமே தேவையில்ல, அப்படியே அதுலேயே வர ரோப் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலான்னாங்க, கட்டிக்கலான்ட்டாங்க. சரி, நல்லா இருந்துச்சு பார்க்கவும், குவாலிட்டியும். சரி, அதை ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். அடுத்து வேணால் டேங்க் பேக் ஐடியா போடலாம். அது வரைக்கும் இதை வச்சே ஓட்டிடுவோம் அப்படின்னு தான் ஒரு பிளானு. இதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல, எத்தனை மாதங்கள் ஆகுதுன்னு தெரில, இவ்வளோ பெரிய ரைடெலாம் போகிறதுக்கு. இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இது வரைக்கும் கரெக்டாக 1980 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டேன். இன்னும் 20 கிலோமீட்டர் ஓட்டினேன்னா 2000 கிலோமீட்ரு. சரிடா, இந்த சர்க்கிளுக்கே நீ இவ்வளோ. ஏன்னா நம்ம சுற்றினது ஓவராலாக சொல்கிறேன், சர்க்கிள் கம்மி. பட் ஐயோம்மா மண் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா. ஓ, வண்டி 50-60 போகுதா, அப்போ வளர்த்து தான் செய்யும்.